வணக்கம். இன்னைக்கு டெப்ரிசியேஷன் டாபிக்ல ஹவ் டு கால்குலேட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒரு சம் பார்த்தீங்கன்னா, a company purchased a plant for rupees 50,000. The plant's useful life is 10 years and the residual value is rupees 10,000. Find out the depreciation rate. ஸோ கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பிளான்ட்டை 50,000 ரூபாய்க்கு. அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். அதில் சால்வேஜ் தட் மீன்ஸ் ரெசிடிவல் வேல்யூ 10,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த அசெட் மைனஸ் ரெசிடிவல் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். ஸோ இந்த சம்மில் காஸ்ட் ஆஃப் த அசெட் 50,000, ரெசிடுவல் வேல்யூ தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அதோட வேல்யூ அப்படின்னாக்கா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ பார்த்தோம்னா 10,000 டிவைடட் பை 10 இயர்ஸ். நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 4,000 கிடைக்குது. இப்போ நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தட் மீன் பெர்சன்டேஜ் எவ்வளோ, ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்றத தான் இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் த அசெட். ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4,000 ருபீஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் த அசெட் வந்து பார்த்தோன்னா 50,000 இன்டூ 100 பண்ணோன்னா 8,000 இஸ் 8%. 8% is the rate of depreciation. So rate of depreciation calculate பண்றதுக்கு formula amount of depreciation divided by cost of the asset. So amount of depreciation 4,000 divided by cost of the asset 50,000 into 100 into 100 ஏன் பண்றோம் அப்படின்னா percentageல calculate பண்றதுக்கோசரம். So இந்த sumல 8% is the rate of depreciation. ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.